தேவன் முதலாக மனுஷனை உண்டாக்கின போது அவருடைய ஒரிஜினல் இன்டென்ட் என்ன? மனுஷன் ஆள வேண்டும். ஆனால் ஆள வேண்டிய மனுஷன் பாவத்தின் நிமித்தமாக பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனான். அடிமைப்பட்டு போன பிறகு தேவன் மனசை மாத்திரல. ஐயோ, இவன்ட்டு கொடுத்தா போச்சு, இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு, எல்லாம் கெட்டு போயிடும் போல இருக்கு. ஆகவே மனுஷன் பிடிக்கிடுவான், அவனை சும்மா ஒரு டம்மி ஆகிடுவோம், அவனை பேசாம ஒரு மூலையில உட்கார வச்சிருவோம், அதுதான் சரி அவனுக்கு. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அவன் தவறு செய்து, அவன் பாவம் செய்து, பாவத்தில் விழுந்து பிசாசுக்கு அடிமைப்பட்டு போன பிறகும் தேவன் வந்து அவனை மீட்டு கொண்டு அவனை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி மறுபடியும் அந்த பிசாசிவனிடத்திலிருந்து எடுத்து போட்ட அந்த அதிகாரத்தை திரும்ப பறித்து எடுத்து திரும்ப மனுஷனுக்கே கொடுக்கிறார். அதுதான் மீட்பு, அதுதான் புதிய சிருஷ்டிப்பு. மனுஷனை தாம் ஆதியில என்னத்துக்காக உண்டாக்குறாரோ, எந்த நோக்கத்தோடு உண்டாக்குறாரோ அதை நிறைவேற்ற முடியாது, மறுபடியும் திருப்பி அவன்கிட்டே கொடுக்குறாரு. ஏன் அதுனா கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்ள வேணும். அவர் நம்மள மாதிரி மனுஷன் இல்லை, நினைச்ச நேரத்துக்கு ஒன்று செய்யறதுக்கு ஒரு நோக்கம் வச்சாருன்னா அதுதான் நோக்கம். சும்மா சும்மா மாறிட்டு இருக்கிறது கிடையாது. அன்னைக்கு நோக்கம் வச்சுட்டாரு ஆளக்கடவர்கள் என்று, மனுஷன் தான் ஆள வேணும், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நோக்கம் வைத்தவர். அதை மாற்றுகிறதே கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் மாற்றுறது கிடையாது. ஆண்டு கொள்ள கடவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள் தான். ஆகவேதான் மீட்டு அவனை பிசாசின் காலத்திலிருந்து விடுதலை ஆக்கி பிசாசினிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை எல்லாம் திரும்ப பறித்து இவனிடத்திலே திரும்ப அதை கொடுக்கிறார்.